ini ada cara main sendiri. Gitu ya. Udah. Video apa dengan bang? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் கடந்த வகுப்புல இலங்கையிட கல்வி தொடர்பாக வரலாற்று நோக்கு, கல்வி சீர்திருத்தங்கள் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை வந்திருக்கிறது என்று கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரைட், அத்தோடு உங்களுடைய உங்களுடைய பாட பரப்பு தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிற விடயத்திலும் பொது அறிவு வினா என்பது ஆசிரியர் துறை சார்ந்த பொது அறிவு மற்றும் உள்நாட்டில் இடம்பெற்று வருகின்ற கல்வி போக்குகள் தொடர்பான பொது அறிவு, கல்வி, உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, ஆசிரியர் கல்வி போன்ற 4 துறைகள் சம்பந்தமாக 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்டுள்ள உள்நாட்டு கல்வி நவீனமயமாக்கல் திட்டங்கள் குறித்த பொது அறிவை பரிசோதிக்கும் வகையில் 50 பல்தேர்வு வினாக்களை கொண்டதாக அமையும். அனைத்து வினாக்களுக்கும் விடை தர வேண்டும். ரைட். எனவே கல்வியின் போக்குகள்ல நாங்க ஆரம்ப காலம் இருந்து கல்வி துறை சார்ந்த விடயங்கள், போக்குகள் மிக முக்கியம். அதுக்கு பிறகு 4 துறைகள், கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, தொழில்நுட்ப கல்வித்துறை, ஆசிரியர் கல்வி போன்ற இந்த 4 துறைகளிலும் 2010க்கு பின்னர் உள்நாட்டு கல்வியில எவ்வாறான நவீனமயமாக்கல் செயற்திட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற விவரம் 4 துறை சார்ந்ததாக கேள்வி கேட்பதாக இருக்கிறார்கள். எனவே அதற்கான தயார்படுத்தல்களையும் நாங்கள் தருகின்றோம். கல்வி நவீனமயமாக்கல் தொடர்பாக இருக்கின்ற அம்சங்கள். ரைட். எனவே நாங்கள் தற்பொழுது வரலாற்று ரீதியாக இலங்கையிட கல்வியின் போக்கு, எவ்வாறு கல்வி மறுசீரமைப்புகள், கல்வி சட்டங்கள் இலங்கையிலே கொண்டு வரப்பட்டன என்ற விடயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரைட். எனவே நாங்கள் 50ஆம் ஆண்டு கால வரை பார்த்தோம். அதுக்கு பிறகு 50ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள கல்வியில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்களை மட்டும் நான் ஹைலைட் பண்ணுவேன். விரிவாக தேவைப்படுற அம்சங்கள் நீங்கள் ஒரு ஹிஸ்டரியாக இதனை நாங்கள் படிச்சுக்கொண்டு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். எனவே கல்வி மறுசீரமைப்புல 39க்கு பிறகு, சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு இலங்கையில கொண்டு வரப்பட்ட முதல் கல்வி சீர்திருத்தம். ரைட். எனவே சுதந்திர கிடைச்சதுக்கு முன்பதாகத்தான் நாங்கள் கடந்த இதில் பார்த்தோம். 39ஆம் ஆண்டு, 43ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு இலங்கையில கொண்டு வரப்பட்ட முதல் சுதந்திரம் 1951 சுதந்திரத்துக்கு பிறகு கல்வியில மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டது. ரைட். எனவே அந்த 50ஆம் ஆண்டு வெள்ளை அறிக்கை ஊடாக 1951 ஒரு கட்டளை சட்டம் கொண்டு வரப்பட்டு, அந்த கட்டளை சட்டத்தின் ஊடாகத்தான் இலங்கையில தரம் 5
அஹ், முதலாம் தரத்துக்கு பிள்ளைகளை அனுமதிப்பதற்கான சட்டமும் 5ஆம் தர பரீட்சை தெரிவு பரீட்சை 5ஆம் தரத்துல 11 வயதுல இடம்பெறுகிறது என்ற விடயமும், அத்தோடு பாடசாலைகளை ஆரம்ப பாடசாலை, கனிஷ்ட பாடசாலை, சிரேஷ்ட பாடசாலை, உயர் பாடசாலை என்ற 4 விடயங்களும் கொண்டு வரப்பட்டது. ரைட், இவ்வளவு நீங்க தெரிஞ்சு கொண்ட போதும் சுதந்திர இலங்கையின் முதல் கல்வி மறுசீரமைப்பு 1951 கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல வயது அடிப்படையில தரம் ஒன்றுக்கான அனுமதி சம்பந்தமாக விடயம் பேசப்பட்டுச்சு. ரைட், ஓகே, அவ்வளவு விடயம் போதும். அதுக்கு பிறகு இலங்கையில கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான மறுசீரமைப்பு 57 ஜனவரி மாதம் கொண்டு வரப்பட்டு ஒரு கல்வி மறுசீரமைப்பு. ரைட், இந்த 57 தான் இலங்கையில பொது விஞ்ஞானம் என்ற ஒரு பாடப்பகுதி கலை திட்டத்துல இணைத்துக் கொள்ளப்பட்டது. விசேடமான ஒன்றாக அந்த சீர்திருத்தத்துல அமைந்து காணப்பட்டது. அத்தோடு 58ஆம் ஆண்டு ஆரம்ப கல்விக்கான ஆரம்ப பாடசாலை பாடல் பாடசாலைகளுக்குரிய ஒரு பாடத்திட்டமும் வெளியீடு செய்யப்பட்டது. ரைட், எனவே இவ்வாறாக 59ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில 50 காலப்பகுதியில முக்கிய மாற்றங்கள் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இலங்கை கல்வி வரலாற்றுல ஒரு முக்கியமான மாற்றம் உள்ள காலப்பகுதி இந்த 1960ஆம் ஆண்டினுடைய காலப்பகுதியாக கொள்ளப்படுகிறது. ரைட், 60ஆம் ஆண்டு காலப்பகுதி நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரம் 60ஆம் ஆண்டுல தான் 60ஆம் ஆண்டுக்கு உள்ள அந்த பகுதி முக்கியமான ஒரு மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டுச்சு. அதைத்தான் நாங்கள் தேசிய கல்வி முறைமை என்று தலைப்பிட்டிருக்கின்றேன். தேசிய கல்வி முறைமை என்பது அந்த 60ஆம் ஆண்டுக்கு முன்பதாக இலங்கையில தனியார் பாடசாலைகள், அரச உதவி பெறும் பாடசாலைகள், அரச பாடசாலைகள் என்றவாறு பல்வேறு பாடசாலைகளும் அந்த பாடசாலைகளுக்கு உரிய கலை திட்டங்களையும் அந்தந்த பாடசாலைகள் நடத்துகிறது. எனவே இந்த நிலையை மாற்றி கல்வித்துறை வரலாற்றில் 1961ஆம் ஆண்டு இலங்கை மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இலங்கை கல்வி வரலாற்றுல சொல்லப்படுகிறது. இலங்கையில் சுமார் 1.5 நூற்றாண்டு காலமாக அரச பாடசாலைகள், மதக்குழுக்கள் பாடசாலைகள் என 2 பாடசாலைகள் அமைப்புகள் நடைமுறையில் இருந்திருக்குது. அதாவது அரசாங்கத்தால. ஓகே, இது வந்து 8 பேர் லீக்கிறவரால டிஸ்டர்ப் சார், சத்தம் வந்துட்டே இருக்கு. அப்படியா? எல்லாரும் மீட் பண்றேன். ரைட், ஓகே, இப்ப சரிதானே? ரைட், எனவே இந்த 1961 தனியார் பாடசாலைகள், அரச பாடசாலைகள், மதசார்பான பாடசாலைகள் என்ற அமைப்பு காணப்பட்டிருந்தாலும், ரைட், எனவே 60ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பாடசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ரைட், ரைட், ஓகே, சரி, ரைட். எனவே 1960ஆம் ஆண்டு 61ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட முக்கிய மாற்றம் என்னென்று சொல்லி சொன்னா, பாடசாலைகளை அரசாங்கம் கையேற்றது. ரைட், அனைத்து பாடசாலைகளும் அரச நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது என்பதுதான் அந்த சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்டது. எனவேதான் இந்த நாட்டில் ஒரே கல்வி முறை சகல அரசாங்கத்தின் பாடசாலைகளாக இருந்தாலும் சரி,
அரச உதவி பெறும் பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுக்கலை திட்டத்தின் கீழே கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விதி இந்த சட்டத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டுச்சு. ரைட். எனவே இது தொடர்பாக 61ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க சட்டம் ஒன்று பாடசாலை பொறுப்பேற்றல் சம்பந்தமாக முன்மொழியப்பட்டுச்சு. ரைட். எனவே 1960ஆம் ஆண்டுடைய 5ஆம் இலக்க சட்டமும் 61ஆம் ஆண்டினுடைய 8ஆம் இலக்க சட்டம் ஊடாக பாடசாலைகள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்டது. எனவே 1962 மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் அனைத்து பாடசாலைகளும் அரசுடைமையாக்கப்பட்டது அந்த சட்டத்தின் படி. எந்த பாடசாலைகள் தனியார் பாடசாலைகள் தொடர்ந்தும் அரச உதவி பெறும் பாடசாலையாக எழுத்து மூலமான அனுமதியை பெற்றுக்கொண்டாலே அன்றி அனைத்து பாடசாலைகள் அதுக்கு இருக்கிற சொத்துக்கள் கட்டடங்கள் அனைத்தும் அரசாங்கத்துடைய பரிபாலனத்துக்கு கீழே கொண்டு வரப்படும் என்பதுதான் அந்த சட்டத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. எனவே இந்த சட்டத்தின் ஊடாகத்தான் இலங்கையில பொது கல்வி முறைமை தோற்றம் பெற்றது. ரைட். எனவே இந்த சட்டத்தின் ஊடாக ரைட் 6-8ஆம் ஆண்டுகளுக்கு மேலெல்லாம் கணித பாடம் கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்பது இந்த பாட திட்ட மீளமைப்புல முக்கியமாக கொண்டு வரப்பட்டது. ரைட். எனவே 66 67 காலப்பகுதி இலங்கையில கல்விக்கான தேசிய ரீதியில ஒழுங்கமைக்கப்பட்ட கல்வி முறையுமையும் அதனை தொடர்ந்து கல்வியின் மீளாக்கத்துக்குமான மீளமைப்பு கட்டமைப்புக்காக அரசு பாரிய அளவு நிதியை ஒதுக்கியது இந்த வருடங்கள்ல. ரைட். எனவே இந்த 67ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில கல்விக்காக வேண்டி பாடவிதான 67ல பாடவிதான அபிவிருத்தி நிலையம் கலைத்திட்ட அபிவிருத்தி தொடர்பாக தாபிக்கப்பட்டது. அது பிறகு தற்பொழுது இருக்கிற என்ஐயாக அது மாற்றம் பெற்றது. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு இவ்வாறான கல்வி மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டுச்சு. எனவே இந்த கல்வி மறுசீரமைப்பு கொண்டு வரப்படுவதற்காக பல்வேறு கல்விக்கான குழு ஒன்று பேராசிரியர் GA ஜெயசூரிய தலைமையில் தேசிய கல்வி ஆணைக்குழு ஒன்று 1967ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. ரைட். எனவே இந்த பகுதிகள் எல்லாம் மிக முக்கியமானது. எனவே இந்த GA ஜெயசூரிய தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு அதனுடைய விதப்புரைகளுக்கு அமைய கல்வியில பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ரைட். இதுதான் 60ஆம் ஆண்டுல உள்ள முக்கியமான 60லிருந்து 70 ஒரு தசாப்தத்துல உள்ள முக்கியமான மாற்றங்கள். ஒன்று கல்வி தேசியமயமாக்கப்படல், அதாவது பாடசாலைகளாக பொறுப்பேற்றல், அத்தோடு கலை திட்டத்துல புதிய மாற்றங்கள் கொண்டு வரல், அத்தோடு கல்வி மறுசீரமைப்பு ஆணைக்குழு ஒன்று ஜெயசூரிய என்பவருடைய தலைமையில உருவாக்கப்படல். ரைட். அத்தோடு 67ல பாடவிதான அபிவிருத்தி நிலையம் உருவாக்கப்படல். இவை அனைத்தும் நான் சொன்ன இந்த 60-70 காலப்பகுதியில கொண்டு வரப்பட்ட மிக முக்கிய மாற்றம். இப்போ உங்களுக்கு தெரியும் 50க்கு பிறகு இது வந்துச்சு, 60க்கு பிறகு இது வந்துச்சு. ரைட். இதை விட விரிவாக கேட்க மாட்டார்கள். அதுக்கு பிறகு 1970ஆம் ஆண்டு காலப்பகுதி. ரைட். எனவே 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில கல்விக்காக வேண்டி 72-76 என்ற ஒரு 5 ஆண்டு திட்டம் உண்டு இலங்கையில. 5 year பிளான் உண்டு, திட்டம் உண்டு இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டது. ரைட். எனவே இந்த 5 ஆண்டு திட்டங்கள் 72ஆம் ஆண்டு 72-76 என்று 72ஆம் ஆண்டு
கல்வி மறுசீரமைப்பு ஒன்றில் 5 ஆண்டு கல்வி திட்டம் இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்டது. ரைட். அதுக்கு பிறகு இந்த 72ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்புல பாடசாலை கல்வி முறை 3 வகையாக பிரிக்கப்பட்டது. 1 தொடக்கம் 5 ஆரம்ப கல்வி, 6 தொடக்கம் 9 கனிஷ்ட நிலை, அதுக்கு பிறகு 6 தொடக்கம் 11 சிரேஷ்ட நிலை என்றவாறு இந்த கல்வி பகுதிகள் பிரிக்கப்பட்டன. ரைட். எனவே இலங்கையில 78ல தான் கல்வி பொதுத்தராத தற்போது இருக்கிற கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை முறை ஒன்று ஓலவலுக்கு பிள்ளைகள் கல்வி மறுசீரமைப்புல கொண்டு வரப்பட்டுச்சு. எனவே இலங்கை கல்வி வரலாற்றுல இந்த பரீட்சை சாதாரணதர பரீட்சை 78ஆம் ஆண்டுல இருந்து தான் இலங்கையில காணப்படுகிறது. ரைட். எனவே அதுல ரைட் பாட விதானம் சம்பந்தமான பெரிய என்னென்ன பாடங்கள் எல்லாம் கேட்டு வராது. ரைட். எனவே 6 தொடக்கம் 9 வரையான கட்டாய கல்வி காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டது 1 தொடக்கம் 9 வரையான காலம். ரைட். எனவே 1 தொடக்கம் 5 வரையான கட்டாய கல்வி காலம் என்றும் 6 தொடக்கம் 9 வரையான கட்டாய கல்வி காலம் என்றும் காலத்துல அறிமுகம் செய்யப்பட்டது. ரைட். ரைட். அதுக்கு பிறகு அந்த வகையில 72ல கொண்டு வரப்பட்ட கல்வி மறுசீரமைப்பு மீண்டும் 78ஆம் ஆண்டு கல்வி புனரமைப்பு மீண்டும் ஒரு அரசியல் அமைப்பு ஊடாக ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டு 78ல உள்ள கல்வி முறை சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ரைட். எனவே 78ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்புல கல்வி பொதுத்தர சாதாரணதர பரீட்சை உயர்தர பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ரைட். உயர்கல்விக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கப்பட்டமை, நுண்கல்விக்கான விருத்தி. ரைட். அடுத்தது பாடசாலையிலிருந்து இடைவெளியோர்களுக்கான பயிற்சி வழங்குதல் செயற்பாடு போன்ற முக்கிய செயற்பாடுகள் குறிப்பிடத்தக்க விசேடமான மாற்றங்கள் அதில் காணப்பட இல்லை. ரைட். எனவே தற்பொழுது இருக்கிற கனிஷ்ட இடைநிலை காலம் 5 தற்பொழுது இருக்கிறவாறு 6 தொடக்கம் 11ஆக 5 ஒரு வருட காலத்தினால் அது கூட்டப்பட்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையும் உயர்தர பரீட்சைகள் மீண்டும் 78 மறுசீரமைப்புல கொண்டு வரப்பட்டுச்சு. ரைட். ரைட். அதுக்கு பிறகு 78ல ஆரம்ப கல்வி, கனிஷ்ட இடைநிலை கல்வி, சிரேஷ்ட இடைநிலை கல்வி, பல்கலைக்கழக கல்வி போன்ற பாடசாலை கட்டமைப்பு மாற்றங்கள் 78ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்புல கொண்டு வரப்பட்டுச்சு. ரைட். அதுக்கு பிறகு அதான் 70 பிறகு 70க்கு பிறகு முக்கியமான தற்பொழுது பேசப்படுகின்ற மாற்றம் 1980களுக்கு பிறகு இடம்பெற்ற மாற்றம். ரைட். எனவே 81ஆம் ஆண்டு கல்வி பொதுக்கல்வி தொழில்நுட்ப கல்வியை அடிப்படையாக கொண்ட 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டது. அதாவது கல்வி மறுசீரமைப்புக்காக 1 போகட பிரேமரத்ன குழு, 2வது எஸ் ஞானலிங்கம் குழு, 3வது HD சுகதபால குழு என்றவாறு கல்வி வெள்ளி அறிக்கைக்கு பிறகு ஆராய்வுக்காக கல்வி மறுசீரமைப்புக்காக 3 குழுக்கள் இலங்கையில முக்கியமாக நிறுவப்பட்டது. எனவே ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் GA ஜெயசூரிய தலைமையில ஒரு குழு ஆரம்பத்தில் நிறைப்பட்டது. அதே போல 71ஆம் ஆண்டும் கல்வி மறுசீரமைப்பு குழு 3 குழுக்கள் இலங்கையில நிறுவப்பட்டது. ரைட். ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, நான் ஒரு பேப்பரை காட்டுவேன். கடந்த வினா பத்திரங்கள்ல இந்த பகுதிகள் வினாவாக வந்திருக்கிறது. ரைட்.
எனவே இவை உங்களுக்கு மிக முக்கியமானதாக தேவைப்படும். ரைட். அதுக்கு பிறகு 81ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பின்படி பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அதுல தான் 81ஆம் ஆண்டு கொத்தணி பாடசாலைகள் என்கின்ற கட்டமைப்பு கொண்டு வரப்பட்டது. பாடசாலை கட்டமைப்புல இது ஏற்கனவே இருந்த பிரதமராக ஜனாதிபதியாக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூலமாகத்தான் இந்த கல்வி அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. ரைட். எனவே பாடசாலை கட்டமைப்பு 6 தொடக்கம் 1 தொடக்கம் 5, கனிஷ்ட இடைநிலை 6 தொடக்கம் 8, சிரேஷ்ட இடைநிலை 9, 11, கல்லூரி மட்டம் என்று 12, 13 என பாடசாலை கட்டமைப்புல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ரைட். எனவே 5 வயதுல பிள்ளைகள் பாடசாலை ஆரம்பிக்க வேண்டும். 11 வருட காலம் இலங்கையில பொது கல்வி வழங்கப்பட வேண்டும். ரைட். 11ஆம் தரத்துல கல்லூரியில இருந்து பரீட்சைக்காக பிள்ளைகள் அனுமதிக்கப்பட வேண்டும். இவ்வாறான விடயங்கள் தான் அந்த கல்வியில காணப்பட்டுச்சு. எனவே ஆரம்ப கல்வி 5 வருடம், இடைநிலை கல்வி 2 வருடம், கல்லூரி 2 வருடம், பல்கலைக்கழக கல்வி 4 வருடம் என்றவாறு கல்விக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ரைட். இது 81ல. ரைட். அதுல உள்ள பாடங்கள் எல்லாம் பெரிய அளவுல தேவைப்படாது. ஆனா டேட்டாவுல போட்டு இருக்கிறேன். நோட்ஸ்ல இருக்கும், பாய்ச்சி கொள்ளிலும். ரைட். ஆனா ரைட். அதுக்கு பிறகு இந்த கல்வி மறுசீரமைப்புல 81ல கொண்டு வரப்பட்ட முக்கியமான மாற்றம் தான் கொத்தணி பாடசாலைகள் கட்டமைப்பு. கொத்தணி பாடசாலைகளும் தனித்துவ பாடசாலைகளும், கிளஸ்டர் ஸ்கூல் என்பது மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. எனவே அக்கால பகுதியில 900-500க்கு மேற்பட்ட பாடசாலைகள் காணப்பட்டுச்சு. எனவே அவ்வாறாக அந்த பாடசாலைகள் ஒரு தொகுதியாக பிரிக்கப்பட்டு கொத்தணியில ஒரு பாடசாலைக்கு அண்மையில் உள்ள பாடசாலைகளை இணைத்து, ரைட், பூகோளமயமாக பல பாடசாலைகள் இணைந்ததாக கொத்தணி பாடசாலை முறைமை ஒன்று இலங்கையில அமுல் செய்யப்பட்டது. கடந்த அரசாங்கத்திலையும் இந்த கொத்தணி பாடசாலை முறைமைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பிறகு அது தற்பொழுது வந்த அரசாங்கத்தினால அந்த முறைமையை தொடர்ந்து எடுத்து செல்லவில்லை. ஆனா இலங்கையில கொத்தணி பாடசாலைகள் என்கின்ற கிளஸ்டர் முறை 81 மறுசீரமைப்புல கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 81 மறுசீரமைப்பை அடுத்து இலங்கையில மிக முக்கியமான ஒரு மாற்றம் தான் 85ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிர்வாகம் இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்டது. ரைட். எனவே இந்த தேசிய கல்வி நிர்வாகம் முக்கியமான நோக்கங்கள் பலவாக பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தின் ஊடாக இது அறிமுகம் செய்யப்பட்டது. அதன் ஊடாக பாடவிதானம் தயார்படுத்தல், கண்காணித்தல், ஆராய்ச்சி, ஆசிரியர் தொழில் விருத்தி, பட்ட படிப்புகள் வழங்குதல், நிர்வாகிகள், அதிபர், கல்வி நிர்வாகிகள் ஆகியோர்களுக்கான தொழில் விருத்தி போன்றவை இந்த செயற்திட்டத்துல இவர்கள் மூலமாக இடம்பெறுகிறது. எனவே தற்பொழுது இருக்கின்ற பாடவிதான அபிவிருத்தி அனைத்தும் தேசிய கல்வி நிர்வாகத்தின் ஊடாக செய்யப்பட்டது. இம்முறையும் இந்த கல்வி மறுசீரமைப்பு தேசிய கல்வி நிர்வாகத்தின் ஊடாகத்தான் கொண்டு வரப்பட்டது. ரைட். அதே போல அந்த 80ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ளதான் இந்த 86ஆம் ஆண்டு தேசிய கல்வி கல்லூரிகள் ஆசிரியர்களுக்கான முன் சேவை பயிற்சிக்காக இலங்கையில ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆசிரியர் முன் பயிற்சிக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் யாது என்று கேட்கலாம். எனவே அதுதான் தேசிய கல்வி கல்லூரிகள் இலங்கையில தாபிப்பது என்பது. ரைட். எனவே அதற்கு முன்பெல்லாம் காணப்பட்டது இலங்கையில ஆசிரியர் கல்லூரிகள் ஊடாக சேவையில இணைத்து கொள்ளப்பட்டதன் பின்பு ஈராண்டு பயிற்சி,
இது தேசிய கல்வி கல்லூரிகள் உங்களுக்கு தெரியும். பல்கலைக்கழக வாய்ப்புகளுக்கு பிறகு அதில் இடம்பெறாத பிள்ளைகளை தேசிய கல்வி கல்லூரிகளில் டிப்ளோமா பட்டம் ஒன்றுக்காக 3 வருட கால பயிற்சிக்கு இணைத்து கொண்டு அதன் பிறகு அவர்களுக்கு பாடசாலைகளில் ஆசிரியராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. இது 86ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தினூடாக தேசிய கல்வி கல்லூரிகள் இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்டு 19 கல்லூரிகள் தற்போது இலங்கையில அவ்வாறான கல்லூரிகள் நாடளாவிய ரீதியில இலங்கையில தற்பொழுது காணப்படுகிறது. ரைட். எனவே அவர்களுக்கு 2 வருட கால நிறுவன பயிற்சியும் 1 வருட கால கட்டுரு பயிற்சி இன்டர்ன்ஷிப் என்கின்ற கட்டுரு பயிற்சியும் வழங்கப்பட்டு தேசிய கற்பித்தல் டிப்ளோமா சான்றிதழ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரைட் சார். ஓகே. இந்த தேசிய கல்வியற் கல்லூரிகள் 19 20 சார் இருக்குது. இப்ப 20வது உருவாக்கப்பட்டது என்று சொல்றது புளியாப்பட்டியில. இந்த வகையில 19. அப்ப நாங்க ஆன்சர் கேட்டா 19 சார் கொடுக்கணும். கொஞ்சம் நில்லுங்க. நான் அப்படியே இருந்தா லாஸ்ட் அப்டேட் 20 இருக்குதா? படிச்ச இடத்துல அவர் 20 சொன்னார் சார். 20 சொன்னாரா? ரைட். ஓகே. நான் இருங்க, நாங்க அப்படி இருந்தா நெட்ல மினிஸ்ட்ரி வெப்ல பார்ப்போம். நான் இருக்கலாம். நான் தெரிஞ்ச வகையில 19 மாதிரி என்ன ஞாபகத்தில் இருந்தது. ரைட், அதை பார்ப்போம். காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ரைட். ஓகே. ரைட். இறுதியாக வெளியிடப்பட்ட அறிக்கையின் படி நாங்கள் பார்ப்போம். ரைட். ஓகே. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 20 அவர் சொன்னது சரியாக இருக்கும். இந்த புதிய அப்டேட்டாக அது இருக்கலாம். நான் தெரிஞ்ச வகையில் 19 சில நேரம் அவர் டேட்டா தேடி எடுத்திருப்பார். ஓகே. அப்போ 20 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எதுவும் திருத்தம் இருந்தால் நான் சொல்றேன். அதுக்கு டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். 2022 தகவலின் படித்தான் சார் 19. அதுக்கு பிறகு இப்ப 20வது சரியா? ரைட். அப்ப நாங்க அது இறுதியாக ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் எதுன்னு சொன்னாரா? அது குளியாப்பிட்டியில அந்த டெக்னிக்கலுக்காக வேண்டிய ஒன்று தொடங்குறேன்னு ஒன்று இருந்ததான். பாடங்களுக்காக வேண்டி தென்கொரிய அரசின் பாப்போம். குளியாப்பிட்டிய அதாவது நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆன் டெக்னாலஜி. சார் டெக்னாலஜி தான்.
டெக்னாலஜி சப்ஜெக்டுக்காக குளியாப்பிட்டியில டெக்னாலஜி ஆஃபர் பண்ணிக்கிறாங்க. தென்கொரியா நாட்டு அனுசரணை கீழே அமைச்சேன்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஓகே, அதாவது ஓகே இது இருக்குது, அது MOIDN வெப்சைட்ல இருக்குது. ரைட், இது இருக்குது ஸ்க்ரீன்ல. அட்மிஷன் டு த நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆன் டெக்னாலஜி, NOECT ஒன்று சேருது, மற்றதெல்லாம் NOECT. இந்த இதுல வழங்குகிறார்கள் பிஎட் உண்டு, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் டிகிரி ப்ரோக்ராம். மற்றதுல எல்லாம் 3 வருட பாடநெறி. சொன்னாரா? ஓம் சார் சொன்னார். அவர் சொன்னார் இப்ப அந்த குளியாப்பிட்டில அமைச்சிருக்கிறது வந்து கல்வி பிஎட் வந்து சேர்த்து கொடுக்குது. அது எங்களுக்கு அந்த அதான் அது இருக்குது. இப்ப இது மினிஸ்ட்ரி வெப்சைட்ல உள்ளது. ஓகே தானே? அதுல பாடங்கள் இருக்குது. ஓம் சார். கோர்ஸ் லிஸ்ட், டிகிரி ப்ரோக்ராம், இன்ஜினியரிங் டெக்னாலஜி ET, பயோசிஸ்டம் டெக்னாலஜி VST, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ICT. அடுத்தது குவாலிஃபிகேஷன் 2023 பார்க்கிறார்கள், 2025 இது பண்ணி எடுத்திருக்கிறார்கள். அத்தோடு 4 வருட பாடநெறி. சரிதானே? ரைட். NCOET என்பது அதில் சேர்த்திருக்கிறார்கள். காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்பது, அதாவது சில நேரங்களில் இதையும் அந்த 20ஓட சேர்க்கிறாங்கன்னு தெரியா. இதை வேறையா காலேஜ் ஆஃப் தொழில்நுட்பத்துக்கான தேசிய கல்வி கல்லூரி என்று வேறையாக்குறாங்களோ தெரியா. எப்படி வந்தாலும் 25 ஆசிரியர் பயிற்சிக்காக இருக்குது. விசேடமாக இதை கேட்டு வந்தா இது மற்றதெல்லாம் NCOE. இதுல இன்னும் ஒரு எழுத்து சேர்த்திருக்கிறார்கள், NCOET. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பேச்சுலர் ஆஃப் டிகிரி கொடுக்கறது, மற்றெல்லாம் 3 வருட கோர்ஸ்ன்றது மட்டும். இது அந்த அண்மையில ஆசிரியர் கல்விக்காக ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள்ல ஒன்று சில நேரம் கேட்கலாம். அப்படித்தானே? ஆசிரியர் கல்விக்காக அண்மையில கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள்ல, அரசு மேற்கொண்ட மாற்றங்கள்ல ஒன்று 4 தரையிலும் அவ்வாறு தந்தா இது தொழில்நுட்ப கல்விக்கான ஆசிரியர் கல்லூரி. அது பட்டப்பின், அதாவது பேச்சுலர் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் என்கின்ற கல்விமானி பட்டம் 4 வருட பட்டத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்குது என்று சொல்லிடும். சரி, ரைட், ஓகே. ரைட். அதுக்கு பிறகு இலங்கையிட 13வது அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்று இலங்கையில கொண்டு வரப்பட்டுச்சு. இதுவும் மிக முக்கியமான ஒன்று. 1980களுக்கு பிறகு வந்த 87ல இலங்கையில அரசியல் யாப்பு சீர்திருத்தம், 13வது அரசியல் யாப்பு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் ஊடாக மாகாண சபை உருவாக்கம் பெற்று மாகாண கல்வி அமைச்சு தோற்றம் பெற்றுச்சு. எனவே அதன் பிறகு தேசிய பாடசாலைகள் என்ற கட்டமைப்பு மாற்றங்களாக கொண்டு வரப்பட்டுச்சு. கல்வி அமைச்சுக்கு வெளியாக மாகாண கல்வி அமைச்சும் கல்வி திணைக்களம், மாகாண கல்வி திணைக்களமும் உருவாக்கப்பட்டுச்சு. எனவே அந்த பாடசாலைகள் அரசு சட்டத்துல குறிப்பிடப்பட்ட அட்டவணைப்படுத்தப்பட்ட பாடசாலைகள் தவிர ஏனைய அனைத்து பாடசாலைகளும் மாகாண அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரப்படுவதுதான் இந்த சீர்திருத்தத்துல கல்வியில கொண்டு வரப்பட்ட பெரும் மாற்றமாக காணப்படுகிறது. ரைட். எனவே எல்லா மாகாண சபைகளுக்கும் மாகாண பாடசாலைகளை உருவாக்குவதற்கும் கண்காணிப்பதற்கும் நடாத்துவதற்கும் மேற்பார்வை செய்வதற்குமான
அதிகாரங்கள் இந்த சட்டத்தின் கீழே இலங்கையில கொண்டு வரப்பட்டுச்சு. ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் 50ஆம் ஆண்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, 60ல் என்ன கட்டமைப்பு ஏற்பட்டுச்சு, 70ல் என்ன கட்டமைப்பு கொண்டு வரப்பட்டுச்சு, 80களில் கொண்டு வரப்பட்ட முக்கிய மாற்றங்கள் என்ன. ரைட். இப்போ நாங்க 90க்கு வந்துட்டோம். ரைட். 90ஆம் ஆண்டு காலப்பகுதி. எனவே இலங்கையில முக்கியமான ஒரு காலம் தான் இந்த 90 என்று நாங்க சொல்றேன். என்னன்னு சொன்னா இலங்கையில 1987 88ஆம் ஆண்டு காலப்பகுதி இலங்கையில அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கியமான காலப்பகுதி. என்ன காலப்பகுதி தெரியுமா உங்களுக்கு? 88 89 இனக்கலவரம் ஏற்பட்ட சார். அது இனக்கலவரம் 83 இனக்கலவரம் 83. அரசுக்கு எதிரான போராட்டம் நடந்துச்சு சார் 2 வருஷம். யாரோட போராட்டம்? இளைஞர்கள் யாரோட போராட்டம்? இளைஞர்கள் போராட்டம். அதாவது தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஜேவிபி அரசு, ஜேவிபி குழு அவருடைய தலைமையில் யாரு தலைமை வகித்த? ரோஹண அபேவர்த்தனி விஜயவீர. ரோஹண விஜயவீர அவருடைய தலைமையில அரசுக்கு எதிராக பெரும் போராட்டம் உண்டு. அரசுக்கு எதிராக இளைஞர்கள் கிளர்ச்சி என்ற ஒன்று 88 89ஆம் ஆண்டுகள்ல இடம்பெற்று, அதுக்கு பிறகு அந்த கிளர்ச்சியில 50,000த்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுச்சு. ரைட். எனவே அந்த போராட்டத்தை அரசு அடக்கியதுக்கு பிறகு, அந்த போராட்டத்துக்கு பிறகு அரசாங்கம் முக்கியமான ஒரு வேலையை செய்தது. இந்த இளைஞர் போராட்டம் ஒன்று இலங்கையில இவ்வாறு தலை தூக்கியதற்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்பட்டது நாட்டில் இளைஞர்களுக்கான தொழில் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதற்காக. ரைட். தொழில் ரீதியான பிரச்சனைகள் இலங்கையில ஏற்பட்டதற்காக ரைட் இலங்கையில இவ்வாறான ஒரு சீர்திருத்த ஒன்றோட தேவை ஏற்பட்டுச்சு. எனவேதான் 1990ஆம் ஆண்டு அக்காலத்தில் இருந்த அரசாங்கம் புதிய கல்வி மறுசீரமைப்பு ஒன்று இளைஞர்களோட இந்த போராட்டத்தை நசுக்கி போட்டு, இந்த போராட்டத்துக்கான தொழிலற்றோர் போராட்டம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த கல்வி மறுசீரமைப்பு ஒன்று கொண்டு வரப்பட்டு புதிய நூற்றாண்டுக்காக முகம் கொடுக்கக்கூடிய மாணவர் பரம்பரை இலங்கையில் உருவாக்கப்பட வேண்டும். மாணவர் பரம்பரை ஒன்று இலங்கையில உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்குல இந்த மறுசீரமைப்பு இலங்கையில கொண்டு வரப்பட்டுச்சு. இது 1990ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஏற்பட்டுச்சு. எனவேதான் இலங்கையில் 1991ஆம் ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழு என்ற ஒன்று அக்காலத்துல அமைக்கப்பட்டுச்சு. ரைட். தேசிய கல்வி ஆணைக்குழு தோற்றம் பெற்றது ஏற்கனவே 1991. ரைட். தேசிய கல்வி ஆணைக்குழு ஒன்று 1991ஆம் ஆண்டு சொல்லுங்க. தேசிய கல்வி ஆணைக்குழு 1991ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு கல்வியில ஒரு தேசிய கல்வி கொள்கை ஒன்று வகுக்கின்ற பொறுப்பு அந்த குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு.
ஓகே சரி ரைட் ஓகே. எனவே 90ஆம் ஆண்டு இலங்கையில 91ஆம் ஆண்டு ஆஹ், இந்த பேராசிரியர் லக்ஷ்மண் அவருடைய தலைமையின் கீழே இந்த தேசிய கல்வி ஆணைக்குழு கொண்ட அப்போது இருந்த ஜனாதிபதி ஆர் பிரேமதாஸ் அவர்கள் ஊடாக நியமிக்கப்பட்டு தேசிய கல்வி ஆணைக்குழு தோற்றம் பெற்றுச்சு. ரைட். எனவே அந்த தேசிய கல்வி ஆணைக்குழு இதனுடைய பரிந்துரைகள் இலங்கையில முதலாவது பரிந்துரை ஜனாதிபதியிட சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. சரி, இந்த பரிந்துரைகள அடிப்படையில ரைட் ஜனாதிபதி மூலமாக ஜனாதிபதி விசேட செயலணி ஜனாதிபதி விசேட செயலணி ஸ்கிரீன் ஷேர்ல இல்லையா? இல்ல சார். ரைட் ஓகே. என்ன ஸ்கிரீன்ல இருக்கு இல்ல சார். ஸ்கிரீன் ஷேர்ல தான் இருக்குது. ஓம் சார் எங்களுக்குன்னா விளங்குது. ஓ அப்ப ஸ்கிரீன் ஷேர்ல இருக்குதா? லேட்டஸ்ட் வரல. சொல்லுங்க. லாஸ்ட் இப்ப நீங்க விளங்கப்படுத்துறது இல்ல சார், பழைய இதுதான் இருக்கு. ஆல்ரெடி இந்த எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஸ்லைட் தான் இருக்குது. இப்ப இந்த தலைப்பு இல்லையா? இல்ல சார், 13வது அரசியல் ஜாப்பு தான் இருந்துச்சு. அது என்ன மகள் 13வது அரசியல் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க சார். சரிங்க. இப்ப பாருங்கம்மா. இல்ல கொஞ்சம் இல்ல மீட்டிங் சார். அப்ப இல்லையா? ரைட் கொஞ்சம் மீட்டிங்க திருப்பி அப்ப பண்ணிட்டு திருப்பி வரேன். இப்போ ஓகேன்னு பாருங்க. இல்ல சார். சரிதானே? இல்ல சார். இப்ப ஷேர் ஆவிக்கா? ரைட். ஜனாதிபதி விசேட செயலணி ஒரு ஷேர் 19.6 அதுதான் சார் இருக்குது. 19.6 தான் காட்டிக் கொண்டிருக்குது. 19.6 13வது அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் ஊடாக அப்படின்னு தொடங்குறேன். இப்ப நான் ஸ்கிரீன்ல ரோல் ஆக்குறேன்னு வருவது இல்லையா? இல்ல சார். இல்ல, நீங்க இத க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு கைடுங்க. திருப்பி இப்ப நான் ஸ்கிரீன் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு தான் திருப்பி எடுத்தேன். எங்களுக்கு க்ளோஸ் ஆகவே இல்லை, இதே பேஜ் தான் இது. இப்ப பாருங்க. இல்ல சார். சார் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு மறுபடியும் ஷேர் பண்ணீங்கன்னா ஓகே ஆகிடும். ரைட் ஓகே ஓகே சரி ஸ்டாப் ஷேரிங் கொடுத்திக்கிறேன். ரைட் இப்ப பாருங்க. ரைட் ஜனாதிபதி விசேட செயலணிண்டு ஓகே சார். ரைட் ஓகே ரைட். எனவே இந்த ஜனாதிபதி விசேட செயலணி 1995ஆம் ஆண்டு அதனுடைய நியமிக்கப்பட்டிருக்குது. இந்த இளைஞர் போராட்டத்துக்கு பிறகு 91ல நியமிக்கப்பட்டுச்சு தேசிய கல்வி ஆணைக்குழு. அதுக்கு பிறகு 1995
இந்த பரிந்துரைகள் நியமிக்கப்பட்டுச்சு. இந்த பரிந்துரைகள் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அதன் ஊடாக 97ஆம் ஆண்டு இலங்கையிட கல்வி மறுசீரமைப்பு ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. அந்த 97ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்புல தான் இலங்கையிட கல்வி 8 வருடத்துக்கு ஒரு முறை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கல்வி கொள்கை கொண்டு வரப்பட்டு தான் 2007க்கு பிறகு 2000 மறுசீரமைப்புகள் கொண்டு வரப்பட்டு 2015 அதுக்கு பிறகு 23 போன்ற எல்லா மறுசீரமைப்புகளும் இந்த கொள்கையினூடாகத்தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ரைட். எனவே ஜனாதிபதி விசேட செயலணி 13 உபக்குழுக்களாக அதனுடைய கல்வி அமைச்சுக்கு கல்வி பொதுக்கல்வி தொடர்பாக 1997 மார்ச் மாதம் கல்வி மறுசீரமைப்பு கொள்கையை ஜனாதிபதிக்கு வழங்கி அது ஆரம்பிக்க வைக்கப்பட்டுச்சு. ரைட். எனவே இந்த கல்வியில கல்வி மறுசீரமைப்புல புதிய கல்வி முன்மொழிவுகளாக முக்கியமான 5 கல்வி பகுதிகள் முன்மொழிவுகள் இதுல காணப்பட்டுச்சு. ரைட். கல்வியிட பண்பு தரத்தை விருத்தி செய்தல், அனைவருக்கும் கல்வியில் சம சந்தர்ப்பத்தை வழங்குதல், பிரயோக மற்றும் தொழில்நுட்ப திறன் விருத்தி செய்தல், அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்வி மற்றும் பயிற்சி வழங்குதல், முகாமைத்துவ வள ஒதுக்கீட்டினை வழங்குதல். இவ்வாறான இந்த 5 தலைப்புகளை மையப்படுத்தி இந்த கல்வி மறுசீரமைப்பு இலங்கையில கொண்டு வரப்பட்டுச்சு. ரைட். இது ஜனாதிபதி நியமிச்ச 95ல நியமிச்ச விசேட செயலணி 97ஆம் ஆண்டு இந்த சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக முக்கிய 5 பகுதிகள் உள்ளடக்கப்பட்டுச்சு. ரைட். எனவே அதற்கு பிறகுதான் இந்த கல்வியில பண்புசார் விருத்தி ஏற்படுத்துவதற்காக முன்பள்ளி கல்வி, ஆரம்ப கல்வி, கனிஷ்ட நிலை கல்வி போன்றவற்றில் பல்வேறு உபாய திட்டங்கள் முன்மொழியப்பட்டன. அப்ப அதனூடாகத்தான் முக்கியமாக 4 விடயங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. தற்பொழுது நடைமுறையில உள்ள கலை திட்டம், பாடநூல் மீளாய்வு. ரைட். இதுவரையில கலை திட்டமும் பாடநூல் மீளாய்வும் இந்த 97ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த மறுசீரமைப்புல தான் வந்துச்சு. அதுதான் மீண்டும் 2023ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பு தான் இப்ப 26ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த கலை திட்டத்தையும் பாடநூல் மீளாவையும் தான் புதிதாக மாற்றம் செய்தார்கள். மாற்றம் செய்த பிறகுதான் நாட்டில் தற்பொழுது 2027ஆம் ஆண்டுக்கு 6 தொடக்கம் 11 வரையான மாற்றங்கள் மாறப்பட்டிருக்குது. அது இதுவரைக்கும் இந்த கலை திட்டம் தான், இந்த மீளாய்வு தான் முன்மொழிவு காணப்படுகிறது. அதாவது கற்றல் கற்பித்தல் முறைமையில் மாற்றம். ஏற்கனவே இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. இப்ப இருக்கிற கல்வி மாற்றங்கள் அனைத்தும் இந்த மறுசீரமைப்புல கொண்டு வரப்பட்டுச்சு. அது பிறகு பாடசாலைகளுக்கான தர உள்ளீடுகள் வழங்குதல், அத்தோடு பாடசாலை முகாமைத்துவத்தை மேம்படுத்தல் போன்ற முக்கியமான 4 உபாய திட்டங்கள் ஊடாக இந்த மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டுச்சு. இப்ப புதிய கல்வி மறுசீரமைப்பிலும் இவ்வாறான 5 மறுசீரமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும். இதுலயும் இதே விடயங்கள் தான் ரைட் அறிமுகப்படுத்தப்படுகிறது. எனவே நாங்கள் அதை பிறகு புதிய கல்வி மறுசீரமைப்பு படிப்போம். இப்ப இந்த 4 உபாய வழிமுறைகள் மிக முக்கியமாக கொண்டு வரப்பட்டது. ரைட். எனவே அதன் கீழே முக்கியமாக 14 தலைப்பு கீழே இந்த மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டுச்சு. குழந்தை பருவம், முன்பள்ளி கல்வி, கட்டாய கல்வி, ஆரம்ப கல்வி, கனிஷ்ட இடைநிலை கல்வி, சிரேஷ்ட கல்வி, அத்தோடு உயர்தர கல்வி, தொழில்நுட்ப பிரயோகத்திறன், இணைப்பாட விதான செயற்பாடு, விளையாட்டு, விசேட கல்வி, ஆசிரியர் கல்வி, கல்வி முகாமைத்துவம், பண்புத்தரம் என்கின்ற இந்த 14 தலைப்பின் கீழே அந்த கல்வி மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டுச்சு. சரி. இப்ப உங்களுக்கு தெரியும், தற்பொழுது வரை இந்த கல்வி முறை தான் இன்னும் நடைமுறையில காணப்படுகிறது. அதற்கான மாற்றம் தான் புதிதாக
ஏற்பாடு செய்யப்பட்டது. ரைட். எனவே இலங்கையில இந்த கல்வி மறுசீரமைப்பை கொண்டு வந்த கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி ஆணைக்குழு இலங்கையில சமகால கல்வி கொள்கையை தயார்படுத்துவதாக இருந்தா அதற்கான பல அடிப்படைகளை அவை முன்வைத்திருக்குது. அந்த அடிப்படைகளை அடியாக கொண்டுதான் இலங்கையில கல்வி மறுசீரமைப்புகள் எப்பொழுதும் ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே அதற்காக வேண்டி கல்வி வாய்ப்புகளை விரிவாக்கல் செயல்முறை, ரைட். எனவே அதுல தான் தற்பொழுது இருக்கிற 5 வயது தொடக்கம் 14 வரை கட்டாய கல்வி வழங்க வேண்டும் என்பது கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு சீர்திருத்தத்துல ஒரு சட்டத்தினூடாக இது 16ஆக மாற்றம் பெற்றிருக்குது. ஆனாலும் 97ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மறுசீரமைப்பு இந்த அடிப்படையாக கொண்டது. அத்தோடு முறைசார் கல்விக்குள் நுழைய தவறியவர்களுக்கான கல்வி வாய்ப்புகள். முறைசார் கல்வி என்றால் உங்களுக்கு தெரியும், கல்வியை நாங்கள் 3 வகையாக பிரிப்போம். சில நேரம் அதுவும் உங்களுக்கு தேவைப்படும். முறைசார் கல்வி, முறைசாரா கல்வி, முறையில் கல்வி என்கின்ற 3 வகையாக இந்த கல்வி பிரிக்கப்படுகிறது. முறை சார்ந்த ரீதியில ஒரு கட்டமைக்கப்பட்ட ரீதியில குறிப்பிட்ட வருடத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டுல 1 தொடக்கம் 13 வரையான வகுப்பு, அதற்கு பிறகு பல்கலைக்கழக கல்வி, குறிப்பிட்ட வயதில்லை, இவ்வாறாக பல்கலைக்கழக வயதில்லை 4 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள், இந்த வருடத்துல தான் பல்கலைக்கழக சேரலாம் என்ற இவ்வாறான ஒரு கல்வி கட்டமைப்பை தான் நாங்க சொல்வோம் முறைசார் கல்வி என்று. அதை தவறிய பிள்ளைகளுக்காக, இடைவிலகிய பாடசாலை விட்ட பிள்ளைகளுக்காக முறைசாரா கல்வி என்கின்ற ஒரு முறைமை இலங்கையில காணப்படுகிறது. அதற்காக கல்வி அமைச்சில முறைசாரா கல்வி பிரிவு என்ற ஒன்றும் காணப்படுகிறது. ரைட். எனவே முறைசாரா கல்வி அமைப்பு இலங்கையில திடமாக ஏற்பாடு செய்வதற்கு இந்த மறுசீரமைப்பு காரணமாக அமைந்தது. ரைட். எனவே கல்வியில் எப்பொழுதும் கல்வி சமவாய்ப்பு என்பது மிக முக்கியம். அத்தோடு பண்புத்தர மேம்பாடு. ரைட். எனவே தற்பொழுதும் கல்வியில மாற்றங்களை கொண்டு வர நேரம் குவாலிட்டி எஜுகேஷன் என்கின்ற தரமான கல்வி வழங்குதல் என்பது முன்னிலைமைப்படுத்தப்பட வேண்டும். ரைட். அத்தோடு ஆசிரியர் கல்வி. ரைட். ஆசிரியர் கல்வி வழங்குதல் என்பது மிக முக்கியமானதாகும். ரைட். எனவே இந்த மறுசீரமைப்புல ஆசிரியர் கல்வி பிரதான இலக்குகள் 3 அடிப்படையாக கொண்டு ஆசிரியர் கல்வி ஒழுங்கமைப்படுகிறது. இது உங்களுக்கு பெரும்பாலும் தேவை. ஆசிரியர் கல்வி சம்பந்தமாக நாங்கள் நிறைய படிப்போம். இதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விடயம் பாடசாலை தொகுதிக்குரிய திறன் தகவும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஆசிரியர் சேவையை நிறைவேற்றல், ஆசிரியர்களின் வாண்மை விருத்தி, நலனோன்பல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். ரைட். எனவே ஆசிரியர் வாண்மை தர மேம்பாட்டுக்காக இருக்கின்ற கல்வி கல்லூரிகள், ஆசிரியர் கல்லூரிகள், தேசிய கல்வி நிறுவனம், பல்கலைக்கழகங்கள் என்பவற்றுக்கான ஆசிரியர் நிகழ்ச்சி திட்டங்களுக்காக தேசிய அதிகார சபை ஒன்று நிறுவுதல். ரைட். பயிற்சி பெறாத அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதற்கான பயிற்சிகளை வழங்குதல், பல்கலைக்கழகங்களில் கல்வி மாணி பட்ட படிப்பு ஆரம்பிக்கப்படல். இப்ப கொழும்பு பல்கலைக்கழகத்தில் எல்லாம் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான முன்மொழிவுகள் காணப்பட்டுச்சு ஆசிரியர் கல்வியை விருத்தி செய்வதற்காக. ரைட். எனவே அடுத்ததாக கல்வியிலே தொழில்நுட்பம் மற்றும் செயல்முறை திறன்களை வளர்த்தல் அடிப்படையாக கொள்ளப்பட்டுச்சு. எனவேதான் இப்ப உங்களுக்கு தெரியும், புதிய கல்வி மறுசீரமைப்புலையும் இந்த கல்வி மறுசீரமைப்புலையும் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்துல தொழில்நுட்ப பாடப்பிரிவு தற்பொழுது உருவாக்கப்பட்டுச்சு. பாடத்துறை ஒன்றாக இதற்கும் இந்த முன்மொழிவு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ரைட். அடுத்தது கல்வி தொகுதியினுள் ஒழுங்கமைத்தல் முகாமைத்துவம்.
இது நாங்கள் தனியாக SBM என்றால் என்ன, கல்வியில அண்மையில கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள்ல SBPTD, SBM, பாடசாலை மீள் கட்டமைப்பு செயற்பாடு, ரைட், அதிபர்களுக்காக வழங்கப்படுகிற பயிற்சி முறைகள், ஆசிரியர்களுக்கான பயிற்சி முறைகள், கல்வி நிர்வாக அலகுகள், ரைட், இவ்வாறான விடயங்கள் சம்பந்தமாக விரிவாக நாங்கள் சில பகுதிகளை அவங்களுக்கு தருவோம். ரைட், ஓகே, ரைட், ரைட், ஓகே, சரி, ரைட். அதுக்கு பிறகு இலங்கையில அந்த கல்வி மறுசீரமைப்பின்படி தேசிய கல்வி இலக்குகளும் அத்தியாவசிய தேர்ச்சிகளும் என்ற ஒரு பகுதி உருவாக்கப்பட்டுச்சு. எனவே அதுல இருந்து தற்பொழுது வரையான பகுதிகளை நாங்க அடுத்து இன்னும் ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். ரைட், அப்ப எனவே இப்ப உங்களுக்கு இறுதியாக வரும் வரையில நடந்த அனைத்து 1889 இருந்து தற்பொழுது வரையுமான இலங்கையில கல்வி மறுசீரமைப்புகள்ல கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள், எவ்வாறான பங்களிப்பு, எவ்வாறான சட்டங்கள், எவ்வாறான நடைமுறைகள், என்னென்ன மாற்றங்கள், எவ்வாறான ஆணைக்குழு, எல்லா விடயங்களையும் நாங்க இதுவரையில படிச்சிருக்கிறோம். எனவே அடுத்த கிளாஸ்ல இதுல தொடராகவும் 2010க்கு பிறகு இலங்கையில கொண்டு வரப்பட்ட கல்வியினுடைய மாற்றங்கள் சம்பந்தமான விடயங்களையும் பார்ப்போம். சரி, நாங்கள் இதோட கிளாஸை நிறுத்துவோம். நன்றி, வஸ்ஸலாம்.